ஹாய், திஸ் இஸ் ஜெயந்தி. நான் இன்றைக்கி உங்களுக்கு சில்லி சிக்கன் பண்ணி காட்டலான்ட்டு இருக்கேன். பட் இது என்னோட ஸ்டைலில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது எப்படி இருக்கும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? Boneless chicken 400 grams, green capsicum பாதி, red capsicum பாதி, வெங்காயம் 1, பச்சை மிளகாய் 2, பஜ்ஜி மிளகாய் 3, மிளகுத்தூள் 4 டீஸ்பூன், வினிகர் 4 டீஸ்பூன், மைதா 2 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 4 டேபிள் ஸ்பூன், டொமேட்டோ சாஸ் 2 டேபிள் ஸ்பூன், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 டீஸ்பூன், சோயா சாஸ் 2 டீஸ்பூன், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், முட்டை 1, இஞ்சி 2 துண்டு, பூண்டு 7 பல்லு, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. சில்லி சிக்கன் பண்ணுறதுக்கு நான் 400 கிராம்ஸ் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 2 டீஸ்பூன் வினிகர், ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா அண்ட் 1 டீஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது கூட ஒரு முட்டையும் போட்டு நான் வந்து மேரினேட் பண்ணி 30 மினிட்ஸ் வச்சுருந்தேன். இப்போ ஒரு கடாயை வச்சு ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் ஹீட் ஆயிடுச்சு. இப்போ அதில் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்குது. இப்போ நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்ச இந்த சிக்கனை வந்து போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு சைடு ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம அடுத்த சைடு அதை பரட்டி விட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே ஃப்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து 4 to 5 மினிட்ஸ் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் போதும். அது நல்லா சாஃப்ட் ஆகிடும். இப்போ இதை எல்லாத்தையும் நம்ம எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ சாஸ் பண்ணுறதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் வந்து அப்ராக்சிமேட்டாக ஒரு 150 ml தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெட்சப் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கிறேன். இதில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கிறேன். ரெட் சில்லி சாஸ் இல்லைன்னா பரவாயில்ல. நீங்கள் வந்து மிளகாத்தூளில் கொஞ்சம் வினிகர் ஊற்றி அதை பேஸ்ட் மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட அதே மாதிரியே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கிறேன். இந்த சோயா சாஸு, டொமேட்டோ சாஸ் இது எல்லாமே இந்த இதுக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். சைனீஸ் ரெசிபீஸ்க்கு எப்போவுமே இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது தான். இதில் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வினிகர் ஊற்றிக்கிறேன். இதுக்கு வந்து நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம கட்டி இல்லாமல் அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா கரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாய் வச்சு நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நம்ம சிக்கன் பொரிச்சோம்ல அந்த எண்ணெயை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. இதில் ஒரு 2 பச்சை மிளகாவை நான் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 7-8 பூண்டு பல்லை வந்து அதே மாதிரி சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சியும் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா இதை சாட்டே பண்ணிக்கலாம். 3 பஜ்ஜி மிளகாவை நான் நீட்டாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். பஜ்ஜி மிளகா வந்து போட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். நான் வந்து இதை விதையோடு தான் போட்டிருக்கேன்.
அந்த விதையெல்லாம் இதோட சேர்ந்து நல்லா காரமாக சில்லி சிக்கன்னா ரியல் சில்லி சிக்கனாக இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்புறம் வெங்காயத்தை வந்து அதே மாதிரி கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம 1 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கலாம். ஹாஃப் க்ரீன் கேப்சிகமை கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டுக்கலாம். அதே மாதிரியே ஒரு ஹாஃப் ரெட் கேப்சிகமை வந்து கட்டமாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சுகர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டுக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை வந்து சின்னதாக வெட்டி வச்சுருக்கேன். அதையும் இதில் கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம நல்லா ஒரு 3 to 4 மினிட்ஸ் சாட்டே பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா சாட்டே பண்ணியாச்சு. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்ச அந்த சாஸை வந்து நம்ம இதில் ஊற்றிக்க போகிறோம். அதை வந்து அந்த கார்ன்ஃப்ளவர் அடியில் தங்காமல் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஊற்றிக்குங்க. இது வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் குக் பண்ணிக்கணும். இப்போ சாஸோட கலர் நல்லா வந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற இந்த சிக்கனை வந்து இதில் போட்டு நல்லா இந்த சாஸோட பிளெண்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். சிக்கன் சாஸ் எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆகி வந்திருக்குது. நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. இப்போ இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியனை தூவி நல்லா ஹாட்டாக சர்வ் பண்ண வேண்டியது தான். சில்லி சிக்கன் இஸ் ரெடி ஃபார் யூ. சில்லி சிக்கன் எப்படி இருந்தது? நல்லா இருந்ததா? இந்த பஜ்ஜி மிளகா, அப்புறம் இந்த பெல் பெப்பர், ரெட் கலர், க்ரீன் கலர் எல்லாம் போட்டு நல்லா கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கூட இந்த மாதிரி இருக்காது. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லாயிருக்கும். இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க. அப்புறம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே, பாய், see you.